திராவிடம் தமிழ் தேசியம் என்று ஒரு உரையாடல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அது மேலோட்டமாக பார்த்தால் தத்துவம் சார்ந்த உரையாடல் போல் தோன்றும். ஆனால் உண்மையில் அது தத்துவம் சார்ந்த உரையாடல் இல்லை. தேசியவாதம் என்று எதை நாம் சொல்லுகிறோம், எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் என்பதிலிருந்துதான் இதை நாம் அணுக வேண்டும். தேசியவாதம் என்பதுதான் ஒரு பிலாசபி, ஒரு தத்துவம். அந்த தேசியவாதத்திற்குள் தான் தமிழ் தேசியம் என்பது அடங்குகிறது. தேசியவாதத்திற்குள் தான் பாரதிய ஜனதா பேசுகிற இந்து தேசியவாதமும் அடங்குகிறது. தேசியவாதத்திற்குள் தான் காங்கிரஸ் காந்தி காலத்திலே பேசிய நாட்டினவாதம், இந்தியன் நேஷனலிசம் என்கிற தேசியவாதமும் அடங்குகிறது. எனவே அடிப்படையில் முதலில் நாம் தேசியவாதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேசியவாதத்தை புரிந்து கொண்டால் திராவிடமா தமிழ் தேசியமா என்கிற உரையாடலே தவறு என்று புரிந்து கொள்ளலாம். திராவிடம் என்பது ஒரு தேசியவாதமாக உருப்பெறவில்லை, வடிவம் பெறவில்லை. தமிழ் தேசியம் என்பது மொழி வழி தேசியம். தமிழ் தேசியம் என்பது மொழி வழி தேசியம் என்றால் தெலுங்கு தேசியம் என்பதும் உண்டு. அது இருக்கிறதா இல்லையா என்பது வேறு, அது உருப்பெற்றிருக்கிறதா இல்லையா என்பது வேறு. மலையாள தேசியம் என்பதும் உண்டு. தமிழ் தேசியம் உண்டு என்றால் இந்தி தேசியமும் உண்டு. தமிழ் தேசியம் உண்டு என்றால் மொழி வழி தேசியத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் ஹிந்தி தேசியமும் உண்டு. ஆகவே மொழி அடிப்படையிலான தேசியவாதம், மொழி அடிப்படையிலான தேசியவாதத்தை நாம் கூர்மைப்படுத்துகிற போது தமிழ் தேசியத்தின் எதிரி இந்த தமிழையும் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் கட்டுக்குள் வைத்து ஆட்டி படைக்கிற தேசியம் எதுவோ அதுவாகத்தான் இருக்க முடியும். மொழி உணர்வையும் இன உணர்வையும் மக்கள் விடுதலையையும் ஏற்காத ஒரு தேசியம், மொழி வழி தேசியத்தை ஏற்காத ஒரு தேசியம் எதுவோ அதுதான் தமிழ் தேசியத்தின் எதிரியாக இருக்க முடியும். மொழி வழி தேசியத்தை திராவிட தேசியம் எதிர்க்கிறதா? அப்படி தேசியம் உண்டா என்றால் இல்லை. தேசியவாதத்திற்கு மிக முக்கியமான கிரைட்டீரியா, அதாவது அளவுகோல்கள், பண்புக்கூறுகள். அதிலே மிக முக்கியமானது நிலப்பரப்பு, இரண்டாவது மொழி, மூன்றாவது அந்த மொழியை பேசுகிற மக்கள். இதை எப்படி வேண்டுமானாலும் வரிசைப்படுத்திக் கொள்ளலாம். முதலாவது மொழி, இரண்டாவது அந்த மொழியை பேசுகிற இனம், மூன்றாவது அந்த இனம் வாழுகிற நிலப்பரப்பு, நான்காவது அந்த மொழிக்குரிய இனத்துக்குரிய தனித்துவம், கலாச்சாரம் போன்ற தனி பண்புகள், ஐந்தாவது அந்த மொழிக்கு உள்ள இறையாண்மை அல்லது இனத்துக்குள்ள இறையாண்மை, தன்னைத்தானே தற்சார்பு நிலையை வென்றெடுத்து எந்த ஒரு இனத்தையும் சார்ந்து வாழாத தனித்துவம் இருந்தால் அது மொழி சார்ந்த இறையாண்மை, இனம் சார்ந்த இறையாண்மை, ஒரு டிபெண்டன்சி இருக்காது. அப்படி பார்க்கிற போது திராவிட தேசியம் என்று ஒன்று இங்கே இல்லை. திராவிட நிலப்பரப்பு என்ற ஒன்றை உருவாக்குகிற முயற்சியில் திராவிட இயக்கங்கள் ஈடுபட்டன என்பது உண்மை. ஆனால் திராவிட நிலப்பரப்பு இல்லை. இப்போது அது மொழி வழி தேசிய வரையறைகளை பெற்ற பிறகு அப்படி ஒரு நிலப்பரப்பு, ஒருங்கிணைந்த நிலப்பரப்பு நம்மிடத்தில் இல்லை. திராவிட மொழி என்ற ஒற்றை மொழி இல்லை. திராவிட மொழிகளின் ஐக்கியம் வேண்டுமானால் பின்னாளில் திராவிட தேசியம் என்று உருப்பெறலாம், உருவாக்க முயற்சிக்கலாம். ஆனால் இப்போது அது முடியாது, மொழி வழி தேசியம் உருவான பிறகு. எனவே திராவிட இனம் என்பது மொழி வழி இனத்தின் கூறுகளுக்குள் அடங்காது. மொழி வழி சார்ந்த இனக்கூறுகள் என்பது ஆங்கிலத்திலே எத்னிக் குரூப் என்று சொல்கிறார்கள். திராவிட இனம் என்பது ரேஷியல் குரூப். அது எத்னிக் என்கிற வரையறைக்குள் வராது. ஆனால் அது எத்னிக் என்றுதான் அழைக்கிறார்கள். அது வேறு. ரேஸ் என்பது வேறு, எத்னிக் என்பது வேறு. ஆகவே திராவிடம் என்பதற்கான நிலப்பரப்பு இல்லாத போது, திராவிடம் என்கிற ஒற்றை மொழி இல்லாத போது, திராவிடம் என்கிற ஓரினம் இல்லாத போது திராவிட தேசியம் என்ற ஒன்றே கிடையாது. ஒரு கற்பனாவாதத்தை முன்னிறுத்தி எதிரியாக காட்டி தமிழ் தேசியத்தை வளர்க்க இங்கே முற்படுகிறார்கள். அது வெற்றி பெறாது. தமிழ் தேசியத்தின் எதிரி யார் என்பதை முதலில் வரையறை செய்ய வேண்டும். இப்ப இந்தியா என்பது ஒரு தேசமாக இருப்பதால் தான் அதை தேசமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான், அதுதான் முக்கியம். நேஷன்ஹுட், தேசமாக உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இந்தியா விடுதலை பெற்ற போது ஒரு தேசமாக இல்லை. அதனால்தான் காங்கிரஸ் இந்தியன் நேஷனலிசம் என்கிற ஒன்றை கையில் எடுத்தார்கள். நீ எந்த மொழியையும் பேசிக்கொள், நீ எந்த பகுதியை சார்ந்தவனாகவும் இரு, வட இந்தியனாக இரு, தென்னிந்தியனாக இரு, நீ கிழக்கிந்தியனாக இரு, மேற்கு இந்தியனாக இரு, நீ எந்த மதத்தை சார்ந்தவனாகவும் இரு, ஆனால் இந்தியனாய் உன்னை உணர்ந்து கொள், இந்தியனாய் உணர் என்று சொல்லுவதுதான் காங்கிரசும் காந்தியும் முன்வைத்த நாட்டினவாதம் அல்லது நாட்டின தேசியவாதம், இந்தியன் நேஷனலிசம். அதை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் தான் அரசமைப்பு சட்டம். திராவிடம் என்கிற கருத்தியலில் இருந்துதான் மொழி வழி தேசியமும் உருவாகிறது. திராவிடத்தில் இருந்துதான் மொழி வழி தேசியம்.
திராவிடம் என்பது வேறு, மொழிவழி தேசியம் என்பது வேறல்ல. அப்படி பேசுவதே தவறு, அப்படி ஒரு உரையாடல் நடத்துவதே தவறு. திராவிடம் என்பது கருத்தியல் அடையாளத்தோடு தான் இப்போது இருக்கிறதே தவிர அது நிலப்பரப்பு அடையாளத்தோடு இல்லை, இன அடையாளத்தோடு இல்லை. அதற்கு ஒற்றை மொழி அடையாளம் இல்லை, ஒற்றை இன அடையாளம் இல்லை, ஒரு ஒருங்கிணைந்த நிலப்பரப்பு அடையாளம் இல்லை. ஆனால் தொடக்க காலத்தில் இருந்து அது கருத்தியல் அடையாளமாகத்தான் பயன்பாட்டுக்கு வந்தது. பார்ப்பனியம் என்று ஒன்று உண்டா என்றால் அதுவும் ஒரு அடையாள சொல்லாடல் தான். பார்ப்பனர்களுக்கானது என்பதனால் பார்ப்பனியம் என்கிறோம். ஆகவே நாங்கள் திராவிடர்கள், நீங்கள் ஆரியர்கள். உங்கள் கருத்துக்கு நேர் எதிரானது எங்கள் கருத்து. அப்படி கருத்தியல் அடையாளமாக ஆரிய எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டதுதான் திராவிடம் என்பது. அதை போய் நீங்க எங்கடா இருக்கிறான் திராவிடன் கேட்டு அதுல ஒரு லாஜிக்கை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக ஆரிய எதிர்ப்பை, பார்ப்பனிய எதிர்ப்பை, சனாதன எதிர்ப்பை திசை திருப்புவது, தெரிந்தோ தெரியாமலோ அதற்கு துணை போவது ஆபத்தானது. தோழர் தணிகை செல்வன் அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் ஒரு மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு பேராளுமை. அவருடைய முழக்கங்கள் ஒலிக்காத மேடைகள் இல்லை. குறிப்பாக இடதுசாரிகளின் மேடைகள், தமிழ் தேசிய களம், ஒடுக்கப்பட்டோருக்கான விடுதலை அரசியல் களம் ஆகியவற்றில் அவருடைய முழக்கங்கள் ஓங்கி ஒலித்திருக்கின்றன. அவர் 80 வயதை கடந்த ஒரு மூத்த ஆளுமை, தத்துவார்த்த தெளிவுமிக்க ஒரு படைப்பாளர். வயது முதிர்ந்த நிலையிலும் கூட கொள்கை கோட்பாடுகளில் அவருக்கு இருந்த பிடிப்பு, தீவிரம் நமக்கு வியப்பை தரும். அத்தகைய ஒரு பேராளுமையை இன்றைக்கு தமிழ் சமூகம் இழந்திருக்கிறது. இடதுசாரி அரசியல் களம் இழந்திருக்கிறது. தமிழ் தேசிய களம் இழந்திருக்கிறது. விளிம்பு நிலை மக்களுக்கான விடுதலை களம் இழந்திருக்கிறது. அவர் காலமாவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அல்லது ஓரிரு வாரங்களுக்கு முன்பு உடல் நலம் குறித்து என்னோடு பகிர்ந்து கொண்டார். அவருடைய இல்லம் தேடி நான் போயிருந்த போது மருத்துவமனையிலே அனுமதித்து அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று விரும்பினோம். அதன்படி ஒரு நாள் வேளச்சேரிக்கு திடுமென வந்துவிட்டார். எதிர்பாரா சூழலில் அவர் வந்துவிட்டார். உடனடியாக நான் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கலைஞர் நூற்றாண்டு நினைவு மருத்துவமனையில் அவரை அனுமதிப்பதற்கான உதவியை கோரினேன். உடன் இயக்க தோழர் ஒருவரையும் அனுப்பி வைத்தேன். அவர் மருத்துவமனையில் மருத்துவம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் சில நாட்களில் அவர் காலமாகிவிட்டார் என்று சொன்னதும் எனக்கு திடுக்கென்று இருந்தது, பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. நல்ல நடமாட்டத்தோடு இருந்தார். சற்று செவித்திறன் குறைபாடு இருந்ததே தவிர அவருடைய பணிகளை, அவருடைய கடமைகளை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உடல் வலிமையோடு தான் இருந்தார். இன்னும் படித்துக்கொண்டே இருந்தார், எழுதிக்கொண்டே இருந்தார். நிறைய செயல் திட்டங்களை, கனவு திட்டங்களை கொண்டிருந்தார். அவருடைய நூல்கள் இன்னும் சில வெளியிட வேண்டி உள்ளன. ஏற்கனவே பதிப்பித்த நூல்களை திருப்பி பதிப்பிக்க வேண்டும். அதுவும் கரிசல் பதிப்பகத்தில் தான், விடுதலை சிறுத்தைகளின் கரிசல் பதிப்பகத்தில் தான் பதிப்பிக்க வேண்டும்.
அவற்றை வெளியிட வேண்டும். அந்த நிகழ்வில் தமிழகத்தின் முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் பங்கேற்க வேண்டும். அதனை திருமாவளவன் தலைமை தாங்கி நடத்த வேண்டும். இதுதான் அவருடைய ஆசையாக இருந்தது. ஒருமுறை அவரை நான் அழைத்து கொண்டு போய் முதல்வரை சந்திக்கவும் வைத்தேன். சில மாதங்களுக்கு முன்பு அன்றைய சூழலில் முதல்வர் என்னால் இப்போதைக்கு கலந்து கொள்ள இயலாத சூழல் இருக்கிறது என்று கூறினார். ஆட்சி மாற்றமா அடிப்படை மாற்றமா என்கிற ஒரு நூல், ஆட்சி மாற்றமும் அடிப்படை மாற்றமும், அந்த நூல் எப்போதே எழுதி முடித்து விட்டார். என்னுடைய அணிந்துரைக்காகவே அதை வெளியிடாமல் நிலுவையில் வைத்திருக்கிறார். அந்த ஒரு புத்தகத்திற்கு நான் அணிந்துரை எழுதுவதற்கு ஒப்புக்கொண்டேன். சில பக்கங்கள் எழுதி முடித்தேன். ஆனால் அது முழுமை பெறவில்லை. நான் இன்னும் எழுத வேண்டி இருக்கிறது. முழுமையாக எழுதி தருகிறேன் என்று அவருக்கு சொல்லி இருந்தேன். ஆனால் அப்படி சொல்ல இயலாமல், அப்படி எழுத இயலாமல் போய்விட்டது. அது அவருக்கு மிகப்பெரிய வருத்தமும் கூட. அதை சீக்கிரம் எழுதி முடியுங்கள், புத்தகத்தை பதிப்பித்து வெளியிடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதல்வரை எப்படியாவது பங்கேற்க வையுங்கள், அதற்குண்டான தொகையையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று என்னிடத்திலே உரிமையோடு கேட்டுக்கொண்டார். அது எனக்கு பெரிய நெருடலாக இருக்கிறது, ஒரு குற்ற உணர்வாக இருக்கிறது. அந்த அணிந்துரையை நான் முடித்திருந்தால் எப்போதே அந்த நூல் வந்திருக்கும். ஒரு மார்க்சியத்தின் அரிச்சுவடி என்று அதற்கு ஒரு துணை தலைப்பிட்டிருந்தார். எல்லோரும் இப்போது ஆட்சி மாற்றம் குறித்து தான் பேசுகிறார்கள் சமூக ஊடகங்களில். காங்கிரஸ் ஆண்டது போதும், பிஜேபி ஆளட்டும் என்று விரும்புவது ஆட்சி மாற்றம். திமுக ஆண்டது போதும், அதிமுகவும் ஆண்டது போதும், வேறு யாராவது வரட்டும் என்று எண்ணுவது ஆட்சி மாற்றம். ஆட்சி மாற்றமா அடிப்படை மாற்றமா என்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்பி ஒரு புதிய விவாதத்தை தொடங்கி வைக்க முயற்சித்தார். அது புதிய விவாதம் இல்லை, ஆனாலும் கூட அது விவாதிக்கப்படாமலே இருக்கிறது. அந்த சிந்தனை போக்கு என்பது இங்கே இன்னும் வலுப்பெறவில்லை. அடிப்படை மாற்றம் குறித்து யாரும் சிந்திப்பதில்லை. திமுகவுக்கு மாற்றாக ஏன் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது என்றுதான் கருதுகிறார்கள். அதற்கு திமுகவுக்கு எதிரான அரசியல் பேசப்படுகிறது. பாஜகவுக்கு மாற்றாக ஏன் இன்னொரு கட்சி வரக்கூடாது, அதற்கு பாஜகவுக்கு எதிரான அரசியல் பேசப்படுகிறது. அது கடைசியில் தனிநபர் அரசியலாக மாறிவிடுகிறது. திமுக எதிர்ப்பு அரசியல், திமுக தலைமை சார்ந்த குடும்ப எதிர்ப்பு அரசியல் என்று மாறிவிடுகிறது. ஆக வாதத்தின் திசை வழி போக்கு மாறிவிடுகிறது. அடிப்படை மாற்றம் குறித்து யாரும் இங்கே சிந்திப்பதும் இல்லை, பேசுவதும் இல்லை. ஆக அடிப்படை மாற்றம் குறித்து சிந்திக்கிற போது, பேசுகிற போது தத்துவத்தின் தேவை உணரப்படும். அதுவரையில் தத்துவத்தின் தேவை உணரப்படாது. கட்சி தனிநபர் என்கிற அடிப்படையிலே இந்த விவாதங்கள் போய்க் கொண்டிருக்கின்றன. திமுக வேண்டாம், அது கட்சி எதிர்ப்பு. திமுக ஆட்சியில் இருந்தால் கலைஞர் குடும்பம் தான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது, அது தனிநபர் எதிர்ப்பாக மாறுகிறது. ஆனால் அடிப்படை மாற்றம் குறித்து சிந்திக்கிறோமா? அடிப்படை மாற்றம் என்றால் என்ன?
அதற்குரிய ஒரு நூலைத்தான் தோழர் தணிகை செல்வன் அவர்கள் எழுதியிருக்கிறார். தத்துவார்த்த அடிப்படையிலே அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த நூலுக்கான முயற்சி. தத்துவம் குறித்த உரையாடல்கள் இங்கே எந்த அளவுக்கு நடைபெறுகின்றன? வெறும் தனிநபர் சாடல்கள் தான் இருக்கின்றன. கடுமையான அவதூறுகள் தான் இங்கே உள்ளன. விவாதங்களில் 1% கூட தத்துவம் சார்ந்து இல்லை. திராவிடம் தமிழ் தேசியம் என்று ஒரு உரையாடல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அது மேலோட்டமாக பார்த்தால் தத்துவம் சார்ந்த உரையாடல் போல் தோன்றும். ஆனால் உண்மையில் அது தத்துவம் சார்ந்த உரையாடல் இல்லை. தேசியவாதம் என்று எதை நாம் சொல்லுகிறோம், எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் என்பதிலிருந்துதான் இதை நாம் அணுக வேண்டும். தேசியவாதம் என்பதுதான் ஒரு பிலாசபி, ஒரு தத்துவம். அந்த தேசியவாதத்திற்குள் தான் தமிழ் தேசியம் என்பது அடங்குகிறது. தேசியவாதத்திற்குள் தான் பாரதிய ஜனதா பேசுகிற இந்து தேசியவாதமும் அடங்குகிறது. தேசியவாதத்திற்குள் தான் காங்கிரஸ் காந்தி காலத்திலே பேசிய நாட்டினவாதம், இந்தியன் நேஷனலிசம் என்கிற தேசியவாதமும் அடங்குகிறது. எனவே அடிப்படையில் முதலில் நாம் தேசியவாதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேசியவாதத்தை புரிந்து கொண்டால் திராவிடமா தமிழ் தேசியமா என்கிற உரையாடலே தவறு என்று புரிந்து கொள்ளலாம். அப்படி ஒரு உரையாடலே கூடாது. திராவிடம் என்பது ஒரு தேசியவாதமாக உருப்பெறவில்லை, வடிவம் பெறவில்லை. தமிழ் தேசியம் என்பது மொழி வழி தேசியம். தமிழ் தேசியம் என்பது மொழி வழி தேசியம் என்றால் தெலுங்கு தேசியம் என்பதும் உண்டு. அது இருக்கிறதா இல்லையா என்பது வேறு. அது உருப்பெற்றிருக்கிறதா இல்லையா என்பது வேறு. மலையாள தேசியம் என்பதும் உண்டு. தமிழ் தேசியம் உண்டு என்றால் இந்தி தேசியமும் உண்டு. தமிழ் தேசியம் உண்டு என்றால் மொழிவழி தேசியத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் ஹிந்தி தேசியமும் உண்டு. ஆகவே மொழி அடிப்படையிலான தேசியவாதம், மொழி அடிப்படையிலான தேசியவாதத்தை நாம் கூர்மைப்படுத்துகிற போது தமிழ் தேசியத்தின் எதிரி இந்த தமிழையும் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் கட்டுக்குள் வைத்து ஆட்டி படைக்கிற தேசியம் எதுவோ அதுவாகத்தான் இருக்க முடியும். மொழி உணர்வையும் இன உணர்வையும் மக்கள் விடுதலையையும் ஏற்காத ஒரு தேசியம், மொழிவழி தேசியத்தை ஏற்காத ஒரு தேசியம் எதுவோ அதுதான் தமிழ் தேசியத்தின் எதிரியாக இருக்க முடியும். மொழிவழி தேசியத்தை திராவிட தேசியம் எதிர்க்கிறதா? அப்படி தேசியம் உண்டா என்றால் இல்லை. தேசியவாதத்திற்கு மிக முக்கியமான கிரைட்டீரியா, அதாவது அளவுகோல்கள், பண்புக்கூறுகள். அதிலே மிக முக்கியமானது நிலப்பரப்பு, இரண்டாவது மொழி, மூன்றாவது அந்த மொழியை பேசுகிற மக்கள். இதை எப்படி வேண்டுமானாலும் வரிசைப்படுத்திக் கொள்ளலாம். முதலாவது மொழி, இரண்டாவது அந்த மொழியை பேசுகிற இனம், மூன்றாவது அந்த இனம் வாழுகிற நிலப்பரப்பு, நான்காவது அந்த மொழிக்குரிய இனத்துக்குரிய தனித்துவம், கலாச்சாரம் போன்ற தனி பண்புகள், ஐந்தாவது அந்த மொழிக்கு உள்ள இறையாண்மை அல்லது இனத்துக்குள்ள இறையாண்மை, தன்னைத்தானே தற்சார்பு நிலையை வென்றெடுத்து எந்த ஒரு இனத்தையும் சார்ந்து வாழாத தனித்துவம் இருந்தால் அது மொழி சார்ந்த இறையாண்மை, இனம் சார்ந்த இறையாண்மை. ஒரு டிபெண்டன்சி இருக்காது. அப்படி பார்க்கிற போது திராவிட தேசியம் என்று ஒன்று இங்கே இல்லை. திராவிட நிலப்பரப்பு என்ற ஒன்றை உருவாக்குகிற முயற்சியில் திராவிட இயக்கங்கள் ஈடுபட்டன என்பது உண்மை. ஆனால் திராவிட நிலப்பரப்பு இல்லை இப்போது. அது மொழிவழி தேசிய வரையறைகளை பெற்ற பிறகு அப்படி ஒரு
நிலப்பரப்பு, ஒருங்கிணைந்த நிலப்பரப்பு நம்மிடத்தில் இல்லை. திராவிட மொழி என்ற ஒற்றை மொழி இல்லை. திராவிட மொழிகளின் ஐக்கியம் வேண்டுமானால் பின்னாளில் திராவிட தேசியம் என்று பெறலாம், உருவாக்க முயற்சிக்கலாம். ஆனால் இப்போது அது முடியாது, மொழி வழி தேசியம் உருவான பிறகு. எனவே திராவிட இனம் என்பது மொழி வழி இனத்தின் கூறுகளுக்குள் அடங்காது. மொழி வழி சார்ந்த இனக்கூறுகள் என்பது ஆங்கிலத்திலே எத்னிக் குரூப் என்று சொல்கிறார்கள். திராவிட இனம் என்பது ரேஷியல் குரூப். அது எத்னிக் என்கிற வரையறைக்குள் வராது. ஆனால் அதை எத்னிக் என்றுதான் அழைக்கிறார்கள். அது வேறு. ரேஸ் என்பது வேறு, எத்னிக் என்பது வேறு. ஆகவே திராவிடம் என்பதற்கான நிலப்பரப்பு இல்லாத போது, திராவிடம் என்கிற ஒற்றை மொழி இல்லாத போது, திராவிடம் என்கிற ஓரினம் இல்லாத போது, திராவிட தேசியம் என்ற ஒன்றே கிடையாது. ஒரு கற்பனாவாதத்தை முன்னிறுத்தி எதிரியாக காட்டி தமிழ் தேசியத்தை வளர்க்க இங்கே முற்படுகிறார்கள். அது வெற்றி பெறாது. தமிழ் தேசியத்தின் எதிரி யார் என்பதை முதலில் வரையறை செய்ய வேண்டும். தமிழ் தேசியம் என்பது தேசத்திலிருந்துதான், தமிழ் தேசத்திலிருந்துதான் உருவாக முடியும். ஆக தமிழ் தேசம் என்பதை எப்படி நாம் பார்க்கிறோம்? இந்தியாவுக்குள் அடங்கிய ஒரு மாநிலமாக, ஒரு பகுதியாக நாம் ஏற்கிறோமா? அல்லது எதிர்காலத்தில் இது ஒரு தனி தேசமாகவே உருப்பெற வேண்டும் என்கிற நோக்கில் பேசுகிறோமா? தமிழ் தேசியத்தை எந்த பார்வையில் பேசுகிறோம்? தேசம் இல்லாமல் தேசியம் இல்லை. தேசம் சார்ந்த அரசியல் இல்லாமல் தேசியவாதம் இல்லை. இப்ப இந்தியா என்பது ஒரு தேசமாக இருப்பதால் தான், அதை தேசமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான், அதுதான் முக்கியம், நேஷன்ஹுட். தேசமாக உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இந்தியா விடுதலை பெற்ற போது ஒரு தேசமாக இல்லை. அதனால்தான் காங்கிரஸ் இந்தியன் நேஷனலிசம் என்கிற ஒன்றை கையில் எடுத்தார்கள். நீ எந்த மொழியையும் பேசிக்கொள், நீ எந்த பகுதியை சார்ந்தவனாகவும் இரு, வட இந்தியனாக இரு, தென்னிந்தியனாக இரு, நீ கிழக்கிந்தியனாக இரு, மேற்கு இந்தியனாக இரு, நீ எந்த மதத்தை சார்ந்தவனாகவும் இரு, ஆனால் இந்தியனாய் உன்னை உணர்ந்து கொள், இந்தியனாய் உணர் என்று சொல்லுவதுதான் காங்கிரசும் காந்தியும் முன்வைத்த நாட்டினவாதம் அல்லது நாட்டின தேசியவாதம், இந்தியன் நேஷனலிசம். அதை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் தான் அரசமைப்பு சட்டம். இதை தேசமாக்க வேண்டும், இதற்குள்ளே ஒரு தேசியவாதத்தை வளர்த்தெடுக்க வேண்டும், இந்த நேஷனாலிட்டி என்பதை உருவாக்க வேண்டும், ஒருங்கிணைந்த ஒரு கலாச்சார கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். ஒரே கலாச்சாரம் அல்ல, ஒருங்கிணைந்த கலாச்சாரம். ஒருங்கிணைந்த கலாச்சாரம், யூனிட்டரி அல்ல, யூனிஃபைடு. இன்க்ளூசிவ் நேஷனலிசம். எல்லா மொழியை பேசக்கூடிய மக்களும், எல்லா மதங்களை பின்பற்றக்கூடிய மக்களும் இந்தியா என்கிற வரையறைக்குள் இருந்து இயங்குகிற ஒரு தேசியவாதம். அப்படி இந்தியா என்கிற தேசத்தை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு என்பதை மாநிலமாக மட்டுமே ஒப்புக்கொண்டு மொழி உணர்வுக்காகவும், இன உணர்வுக்காகவும், மொழி உரிமைகளுக்காகவும், இன உரிமைகளுக்காகவும், மாநில உரிமைகளுக்காகவும் நாம் பேசுகிறோம் என்றால் அது ஈழ விடுதலைக்காக பேசுகிற தேசியவாதத்தை போல் இது பொருந்தாது. அந்த தமிழீழ தேசியம், தமிழீழ தேசியம் அது தனிநாடு என்கிற அடிப்படையிலான தேசியவாதம். இது அந்த கூறுகளை கொண்டதல்ல, அந்த கேரக்டர் இதுக்கு இல்லை. நாம் பேசுகிறது வெறும் மொழி உணர்வு, இன உணர்வு, மாநில உணர்வு. மொழி உரிமை, இன உரிமை, மாநில உரிமை. ஆனால் நான் இந்தியாவுக்குள் இருக்கிறேன், நான் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஒப்புக்கொள்கிறேன், இந்தியாவின் பிரதமரை என்னுடைய பிரதமராக ஒப்புக்கொள்கிறேன், இந்தியாவின் குடியரசுத் தலைவரை என்னுடைய குடியரசுத் தலைவராக ஒப்புக்கொள்கிறேன், இந்தியாவில் நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுவேன், சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுவேன், அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நான் கட்சியை பதிவு செய்வேன் தேர்தல் ஆணையத்தில். இவையெல்லாம் ஒப்புக்கொண்டு மொழி உரிமை, இன உரிமை, கலாச்சார உரிமை, மாநில உரிமை ஆகியவற்றுக்காக நாம் போராடினால் அதை நாம்
ஈழ விடுதலைக்காக பேசுகிற தேசியவாதத்தை போல் பொருத்தி பார்க்க முடியாது. தனி தமிழ்நாடு என்று சொன்னால் அது முழுமை பெற்ற ஒரு தேசியவாதமாக வளர்ச்சி அடையும். இப்போது நாம் பேசுகிறோம், இப்ப விடுதலை சிறுத்தைகள் பேசுகிறோம். இதை எப்படி பார்க்கிறோம் என்றால், நான் முதலில் சொன்னதை போல இந்தியாவை ஒரு தேசமாக ஏற்றுக்கொண்டு இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் இந்தியா முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு மொழிக்குமான உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு மதத்திற்கான கலாச்சார உரிமைகளை அந்த மக்கள் விரும்புகிறபடி பாதுகாக்க வேண்டும். அதை சேதப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கான உரிமைகள், இந்தி திணிப்பு கூடாது, இந்திய ஒன்றிய அரசின் ஆதிக்கம் கூடாது, சமஸ்கிருதமயமாதல் கூடாது, தேசிய கல்விக் கொள்கை என்கிற பெயரால் பிற இந்தி பேசாத மக்களின் மீது மூன்றாவது மொழி ஒன்றை திணிக்க கூடாது, அந்த கலாச்சாரத்தை திணிக்க கூடாது, அந்த வரலாற்றை திணிக்க கூடாது என்று வாதிடுகிற ஒரு தேசியம். அதை வேண்டுமானால் நாம் தமிழியம் என்று சொல்லலாம், தமிழியம் என்று சொல்லலாம், தமிழ் தேசியம் என்று சொல்ல முடியாது. தமிழியத்தில் தேசம் இல்லை. அது மொழி உணர்வோடு இன உணர்வோடு மட்டுப்பட்டு நிற்கிறது. அது தமிழ் தேசியம் என்று நாம் கூற முடியாது. அப்படி சொன்னாலும் தவறில்லை. ஆனால் அது எப்படிப்பட்டதாக இருக்க முடியும் என்றால், ஒரு இன்க்ளூசிவ் நேஷனலிசம், எல்லா மொழிவழி தேசிய இனங்களும் ஒருங்கிணைந்து இந்தி திணிப்பை எதிர்க்கக்கூடிய வலிமை பெற்றதாக இருக்க வேண்டும். மாநில உரிமைகளை வென்றெடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே பிற மொழி இனங்களின் மீதான வெறுப்பை உமிழக்கூடாது. இவன் தெலுங்கன், இவன் கன்னடன், இவன் வடுகன், இவன் வந்தேரி என்று நம்முடைய உண்மையான எதிரியை எதிர்ப்பதை விட்டு மடைமாற்றம் செய்கிற முயற்சி, அதுதான் இனவாதமாக போய் முடியும், இன வெறியாகவும் போய் முடியும். சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பை விதைப்பது எப்படி தவறு என்று சொல்கிறோமோ, அப்படி மொழி சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பை உமிழ்வதும் தவறுதான். மதவழி சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பை கூடாது, அதனால் பாஜகவை நாம் விமர்சிக்கிறோம். மதவழி சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியல் தவறு என்றால், மொழிவழி சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலும் தவறு. அப்படி என்றால் நாம் எப்படி நம்முடைய மொழி உரிமைகளை, இன உரிமைகளை, மாநில உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வது? அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மொழியை பேசக்கூடிய தேசிய இனங்கள், தமிழ்நாட்டில் எப்படி இந்தி திணிப்பை எதிர்க்கிறோமோ அதை போல தெலுங்கிலும் எதிர்ப்பு உருவாக வேண்டும். தமிழ்நாட்டில் எப்படி சமஸ்கிருதமயமாதலை நாம் எதிர்க்கிறோமோ அப்படி கேரளாவிலும் சமஸ்கிருதமயமாதல் எதிர்க்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் எப்படி வடவர் ஆதிக்கத்தை எதிர்க்கிறோமோ அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும், தென்னிந்திய மாநிலங்களில் வடவர் ஆதிக்கத்தை அல்லது இந்தி பேசும் மாநிலங்களின் ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும். வடக்கேயும் இந்தி பேசாத மாநிலங்கள் சில உள்ளன. இந்த உணர்வை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஐக்கிய முன்னணி தேவைப்படுகிறது, தேசிய இனங்களின் ஐக்கிய முன்னணி. அந்த பார்வையுடன் கூடிய ஒரு தேசியவாதத்தை நாம் முன்வைக்கிறோம். தத்துவார்த்த அடிப்படையிலான உரையாடல்கள் இங்கே நிகழ வேண்டும். அந்த வேட்கை கொண்டவராகத்தான் தோழர் தணிகை செல்வன் அவர்கள் விளங்கினார். அதற்காக அவர் எழுதிய மார்க்சிய அரிச்சுவடி ஆட்சி மாற்றமும் அடிப்படை மாற்றமும். இங்கே வெறும் ஆட்சி மாற்றம் தேவை என்று கருதக்கூடாது, அடிப்படை மாற்றம் நிகழ வேண்டும் என்பதுதான். அதான் சிஸ்டமே மாறணுங்கிறது தான், ஸ்ட்ரக்சரே மாறணும். அது நிகழ வேண்டுமானால் தத்துவார்த்த உரையாடல்கள் இங்கே நிகழ வேண்டும், அரசியல் படுத்தப்பட வேண்டும். இந்த தெளிவு தோழர் தணிகை செல்வம் அவரிடத்திலே இருந்தது. அவர் தலித்தியத்தை வேறாக பார்க்கவில்லை, தமிழ் தேசியத்தையும் அவர் வேறாக பார்க்கவில்லை. இதையெல்லாம் நாம் தனித்தனியாக சொன்னாலும் கூட, ஒரு அடையாளத்துக்காக சொன்னாலும் கூட, இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக ஒரே தத்துவம் தான், மார்க்சியம் என்பதுதான். தத்துவம் என்றால் அது மார்க்சியம் தான்.
அதுவும் கூட ஒரு பெயரை தாங்கி இருப்பதனால் அதுவும் அந்த சொல்லாடலை பொறுத்தவரையில் அது ஒரு அடையாளமாகத்தான் இருக்கிறது. உள்ளபடியே எது மார்க்சியம், அந்த தத்துவத்தின் பெயர் என்ன? இயங்கியல் பொருள் முதல் வாதம், வரலாற்று பொருள் முதல் வாதம் என்பதுதான் மார்க்சியம். அதுதான் தத்துவம், அதுதான் பிலாசபி. மார்க்ஸ் சொன்னதனால் மார்க்சியம் என்கிறோம். ஆனால் அது உண்மையான முழுமையான பெயர் அல்ல. மார்க்சியம் என்று சொல்லுவதனால் வேறு வழி இல்லாமல் லெனினியம் என்று ஒன்றை சொல்ல வேண்டியிருக்கிறது. லெனினியம் சொல்லப்பட்டதால் மாவோயிசம் என்று ஒன்றை சொல்ல வேண்டியிருக்கிறது. மார்க்சியம் சொல்லுவதனால் பெரியாரியம் என்று ஒன்று சொல்ல வேண்டியிருக்கிறது. பெரியாரியம் என்று ஒன்று சொல்லுவதனால் அம்பேத்கரியம் என்று ஒன்றை சொல்ல வேண்டியிருக்கிறது. இவையெல்லாம் அடையாளங்களின் நீட்சியாக இருக்கிறது. ஆனால் இவை அனைத்துக்கும் அடிப்படையாக இருப்பது இயங்கியல் பொருள் முதல் வாதமும் வரலாற்று பொருள் முதல் வாதமும் தான். அம்பேத்கர் பேசுகிற அரசியலுக்குள்ளும் இதுதான் இருக்கிறது. இயங்கியல் பொருள் முதல் வாதம் தான், வரலாற்று பொருள் முதல் வாதம் தான். அதுதான் பிலாசபி, அதுதான் பிலாசபி, அதுதான் ஐடியாலஜி, அதுதான் தத்துவம். ஏன் இந்த பெயர்களை எல்லாம் நாம் சொல்லுகிறோம்? கம்யூனிஸ்ட் கட்சியிலே கூட ஏன் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் என்று வைக்க வேண்டும்? மார்க்சிஸ்ட் என்பதோடு விட்டுவிடலாமே. ஒவ்வொரு தனிநபர் தலைமை ஒரு பாத்திரத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது ஒரு ரோல். தனிநபர் பாத்திரம் என்பது மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்கிறார்கள். மார்க்ஸ், ஏங்கல்ஸ் ஆகியோர் சேர்ந்து ஒரு அறிக்கையை தந்தாலும் கூட அதை நடைமுறைப்படுத்துகிற போது அந்த நடைமுறைப்படுத்துகிற காலச்சூழலிலேயே அது இன்னொரு கட்டத்தை நகர்ந்து அது செழுமை அடைகிறது. தேசிய இனங்களுக்கான சுயநிர்ணய உரிமையை பற்றிய கேள்வி லெனின் காலத்தில் தான் எழுகிறது. அது அந்த தத்துவத்தோடு இணைக்கப்படுகிறது. கலாச்சாரம் சார்ந்த பார்வை மாவோ காலத்தில் அவருடைய புரட்சியில் அது பங்கு பெறுகிறது. அது அந்த தத்துவத்தோடு இணைகிறது. அது தனியானதல்ல. அந்த கான்ட்ரிபியூஷனை சொல்லுவதற்காகத்தான் அந்த பெயர் உச்சரிக்கப்படுகிறது. தனிநபருடைய பங்களிப்பை சொல்லுவதற்காகத்தானே தவிர, ஆனால் அடிப்படை தத்துவம் இயங்கியல் பொருள் முதல் வாதம், வரலாற்று பொருள் முதல் வாதம். லெனினியம் என்று ஒன்று தனி அல்ல. மார்க்சியமா லெனினியமா என்று விவாதிக்க முடியாது. அப்படி விவாதிக்கவும் கூடாது. இது வேறு அது வேறு ஆக முடியாது. ஒன்றிலிருந்து மற்றொன்று என்பது இயங்கியல். மார்க்சியத்திலிருந்து லெனினியம் என்கிற செழுமை நிலையை இது அடைகிறது, அவ்வளவுதான். ஆகவே திராவிடம் என்கிற கருத்தியலிலிருந்து தான் மொழிவழி தேசியமும் உருவாகிறது. திராவிடத்தில் இருந்துதான் மொழிவழி தேசியம். திராவிடம் என்பது வேறு, மொழிவழி தேசியம் என்பது வேறல்ல. அப்படி பேசுவதே தவறு. அப்படி ஒரு உரையாடல் நடத்துவதே தவறு. திராவிடம் என்பது கருத்தியல் அடையாளத்தோடு தான் இப்போது இருக்கிறதே தவிர அது நிலப்பரப்பு அடையாளத்தோடு இல்லை, இன அடையாளத்தோடு இல்லை. அதற்கு ஒற்றை மொழி அடையாளம் இல்லை, ஒற்றை இன அடையாளம் இல்லை, ஒரு ஒருங்கிணைந்த நிலப்பரப்பு அடையாளம் இல்லை. ஆனால் தொடக்க காலத்தில் இருந்து அது கருத்தியல் அடையாளமாகத்தான் பயன்பாட்டுக்கு வந்தது. பெரியாருக்கு முன்னர், பண்டிதர் காலத்தில், அதற்கும் முன்னர் 16ஆம் நூற்றாண்டு காலத்தில், பக்தி இயக்க காலங்களில் இந்த சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது அவர்கள் இதனை தேசியவாதம் என்கிற அடிப்படையில் பயன்படுத்தவில்லை, ஒரு இனவாதமாக பயன்படுத்தவில்லை, கருத்தியல் அடையாளமாகத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து, பார்ப்பனிய ஆதிக்கத்தை எதிர்த்து. பார்ப்பனியம் என்று ஒன்று உண்டா என்றால் அதுவும் ஒரு அடையாள சொல்லாடல் தான். பார்ப்பனர்களுக்கானது என்பதனால் பார்ப்பனியம் என்கிறோம். ஆனால் தத்துவத்தின் பெயர் பார்ப்பனியம் அல்ல, சனாதனம் என்பதுதான். தத்துவத்தின் பெயர் சனாதனம். பார்ப்பனியம் என்பது பிராமணிசம் என்று சொல்வது பிராமணர்கள் கூடி பிராமணர்களுக்காக உருவாக்கி கொண்ட, பிராமணர்களின் பாதுகாப்புக்காக நலன்களுக்காக உருவாக்கி கொண்ட, பயன்படுத்தி வந்த, காலம் காலமாக அதை பாதுகாத்து வந்த ஒரு தத்துவம். அதனால் அது பார்ப்பனியம். அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது, அவர்களின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டது, அவர்களின் நலன்களுக்காக உருவாக்கப்பட்டது. அதனால் அதை பிராமணிசம் என்று அடையாளப்படுத்துகிறோம். பிராமணிசம் என்பது ஒரு தத்துவத்தின் பெயர் அல்ல, அது ஒரு இனத்தை குறிக்கிற அடையாள சொல், அவ்வளவுதான். ஒரு வர்ணத்தை குறிக்கிற அடையாள சொல்.
ஆனால் அதற்கு ஒரு தத்துவம் இருக்கிறது, அதுதான் சனாதனம். சனாதனம் என்பது கடவுள் நம்பிக்கையை குறிக்காது. சனாதனம் என்பது சடங்கு சம்பிரதாயங்களை குறிக்காது. சனாதனம் என்பது வெறும் கலாச்சார போக்குகளை குறிக்காது. அவையெல்லாம் அதற்குள்ளே அடங்கிய கூறுகள். சனாதனம் என்பது அந்த சொல்லுக்கு நேரடியான பொருள் நிலையானது. நிலையானது என்று எதை சொன்னாலும் அது இயங்கியலுக்கு முரணானது, மார்க்சியத்திற்கு எதிரானது, இயங்கியல் பொருள்முதல்வாதத்திற்கு எதிரானது. சனாதன் என்பது ஆங்கிலத்தில் தி எட்டர்னல் என்று சொல்லுகிறார். அதற்கு என்ன பொருள் என்றால் தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை என்று பொருள், தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை என்று பொருள். எப்போது தோன்றியது, இது எப்போது அழியும், இதற்கு கால வரையறை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தத்துவம். அது என்ன தத்துவம்? அவர்கள் அதை அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால் பிறப்பின் அடிப்படையில் சமம் என்று எதுவும் இல்லை, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு. ஆண் பெண் என்பது இயற்கை விதிகளின்படி உருவாகி இருக்கிற ஒன்று. ஆணாய் பிறப்பதும் பெண்ணாய் பிறப்பதும் இயங்கியல். அது எப்படி உருவானது என்று நீங்கள் விளக்க சொல்ல முடியாது. ஆணாய் பிறந்ததனால் அவன் மேலானவன், பெண்ணாய் பிறந்ததனால் அவள் கீழானவள் என்கிற இந்த பாகுபாடு இருக்கிறதே, இதுதான் சனாதனம். பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை வலியுறுத்தக்கூடிய ஒரு கோட்பாடு சனாதனம். வர்ண பாகுபாடுகளை உருவாக்கி அதை நிலையானது என்று சொல்லுவது சனாதனம். வர்ணங்களின் அடிப்படையில் தொழிலை நிர்ணயித்திருப்பது சனாதனம். வர்ண அடிப்படையில் சடங்குகளை தீர்மானித்திருப்பது சனாதனம். வர்ண அடிப்படையில் கடவுள் நம்பிக்கையை உருவாக்கி அதற்கான வழிபாட்டு முறைகளை உருவாக்கி இருப்பது சனாதனம். ஆனால் அதற்கான பேசிக் பிலாசபி என்பது சனாதனம். இதெல்லாம் அதுக்கு பின்னால் உருவாக்கி கொண்ட ஒரு இன்ஸ்டிடியூஷனலைசேஷன், நிறுவனமயமாகிற போது உருவாகக்கூடிய விதிமுறைகள், வரைமுறைகள். இவையே சனாதனம் அல்ல. திருநீர் பூசுவது சனாதனம் அல்ல, அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு கலாச்சாரம். குங்குமம் வைப்பது சனாதனம் அல்ல, அது ஒரு விதிமுறை. சைவம்னா இப்படிதான் வச்சுக்கணும், இப்படிதான் கும்பிடணும், அது ஒரு வரையறை. அது மனிதனாக அதை பின்பற்றக்கூடியவன் உருவாக்கி கொண்டது. நாங்கள்லாம் இப்படி ஒரு அடையாளப்படுத்திக்கணும், நாங்கள் நாமம் போட்டுக்கிட்டா நாங்கள் வைணவர்கள் என்று காட்டிக்கொள்வது. வைணவம் போடுவது என்பது ஒரு சடங்கு, அது ஒரு சம்பிரதாயம். நாமம் போடுவது என்பது அதுவே சனாதனம் அல்ல, அது ஒரு சடங்கு. சனாதனத்தால் விளைந்த பக்க விளைவுகள், அதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள். அதுவே சனாதனம் அல்ல. பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை நாம் எதிர்க்கிறோம். அந்த பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை நியாயப்படுத்துகிற ஒரு வர்ணம் பிராமண வர்ணம் அல்லது பார்ப்பனர்கள். அதனால் அதனை நாம் பார்ப்பனியம் என்று அடையாளப்படுத்துகிறோம். எனவே பார்ப்பனியத்தை அல்லது சனாதனத்தை அல்லது ஆரியத்தை எதிர்த்து உருவான ஒரு கருத்தியல் தான் திராவிடம். உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, ஏற்கனவே இந்த மண்ணில் இருக்கிறவன். இந்த மண்ணுக்கான ஒரு அரசியல் உண்டு, இந்த மண்ணுக்கான ஒரு கலாச்சாரம் உண்டு, இந்த மண்ணுக்கான ஒரு வாழ்வியல் பாரம்பரியம் உண்டு. அதிலிருந்து நான் உன்னிடமிருந்து மாறுபடுகிறேன். நீ பேசுகிற கருத்தியலுக்கும் நாங்கள் பேசுகிற வாழ்வியல் முறைகளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. ஆகவே நாங்கள் திராவிடர்கள், நீங்கள் ஆரியர்கள். உங்கள் கருத்துக்கு நேர் எதிரானது எங்கள் கருத்து. அப்படி கருத்தியல் அடையாளமாக ஆரிய எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டதுதான் திராவிடம் என்பது. அதை போய் நீங்கள் எங்கடா இருக்கிறான் திராவிடன்னு கேட்டு அதில் ஒரு லாஜிக்கை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக ஆரிய எதிர்ப்பை, பார்ப்பனிய எதிர்ப்பை, சனாதன எதிர்ப்பை திசை திருப்புவது, தெரிந்தோ தெரியாமலோ அதற்கு துணை போவது ஆபத்தானது. ஆரிய எதிர்ப்பை மடைமாற்றம் செய்வது, பார்ப்பனிய எதிர்ப்பை மடைமாற்றம் செய்வது, சனாதன எதிர்ப்பை திசை திருப்புவது அல்லது நீர்த்து போகச் செய்வது, தெரிந்தோ தெரியாமலோ அதற்கு துணை போவது. இது வெறும் தெலுங்கு எதிர்ப்பு தமிழ் தேசியம் இல்லை. எல்லா ஆட்சி காலத்திலும் தமிழர்களுடைய உரிமைகள் பறிபோயிருக்கின்றன. பல்லவர் ஆட்சி காலத்திலும் தமிழர்கள் உரிமை பறிபோயிருக்கின்றன. ஒவ்வொரு படையெடுப்பின் போதும் ஒவ்வொரு தேசிய இனத்தின் பாரம்பரியம் அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் வாழ்ந்தவர்கள் நாகர்கள், நாகர்கள் தான் திராவிடர்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார்.
அப்படி பார்த்தால் புரட்சியாளர் அம்பேத்கரே திராவிடர் தான். அவர் ஆரியர் அல்ல, அவர் பார்ப்பனர் அல்ல, அவர் நாக வம்சத்தை சார்ந்தவர். நாகர்கள் தான் திராவிடர்கள். எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடத்துவது ஒரு மாயையை எதிரியாக முன்னிறுத்தி இதுதான் அந்த எதிர்ப்பு தான் தமிழ் தேசியம் என்பதை போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது. அது கவலை அளிக்கிறது. இது இந்த அரசியலை பேசுகிறவர்களுக்கு எதிராக பேச வேண்டும் என்று நான் பேசவில்லை. அப்படி பேசுகிற அரசியல் சனாதன எதிர்ப்பை மடைமாற்றம் செய்கிறது என்கிற கவலையோடு பேசுகிறேன். பார்ப்பனிய எதிர்ப்பை நீர்த்து போக செய்கிறது என்கிற கவலையோடு பேசுகிறேன். எதை எதிர்க்க வேண்டுமோ, இந்தி திணிப்பை எதிர்க்க வேண்டும், சமஸ்கிருதமயமாதலை எதிர்க்க வேண்டும், தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக நமக்குள்ளே ஊடுருவ முயற்சிக்கிறானே அந்த சதி திட்டத்தை நாம் எதிர்க்க வேண்டும். இந்த புரிதல் தோழர் தணிகை செல்வன் அவரிடத்திலே உண்டு. தோழர் தணிகை செல்வன் அவர்கள் தலித்தியத்தை பற்றி பேசினார். தலித்தியத்தை பேசியதால் திருமாவளவனை அடையாளப்படுத்தினார் என்றால், திருமாவளவனை தோழர் தணிகை செல்வன் ஒரு தலித்தாக பார்த்து அடையாளப்படுத்தவில்லை. அந்த புரிதல் இருந்தால் தவறு. தலித்தையும் நம்ம இன்க்ளூசிவா கொண்டுட்டு போகணும். அப்படி பார்த்தா திருமாவளவன் ஒரு தலித்து, ஏன் அவர் தலைமை தாங்கிட்டு போட்டுமே அப்படிங்கிற சிம்பத்தியில் அது சொல்லலை. அது பரிதாபப்பட்டு பச்சாதாபப்பட்டு ஒரு தலித்து தலைவராக இருக்கட்டும், நாம் அதை விட்டு கொடுப்போம் அப்படின்னு நினைச்சா அது சாதியவாதம், சாதி புத்தி. அது திருமாவளவனை தலித்தாக பார்த்து திருமாவளவன் தலித்து என்கிற அடிப்படையில் அவர் தலைமை தாங்கட்டும் என்று சொன்னால் அது சாதியவாத அணுகுமுறை. அதல்ல. பாட்டாளி வர்க்க தலைமைக்குள் திருமாவளவனும் அடங்குகிறார். அவரை இந்த தத்துவம் புறக்கணித்து விடக்கூடாது. தலித்தாக நினைத்து அவரை புறக்கணித்தால் அது தவறு என்கிற கண்டிப்பில் இருந்து திருமாவளவனை இணைக்கிறார். அவ்வளவுதான். அது இன்க்ளூசிவ் அப்ரோச். அது ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். ஜனநாயக சக்தியில் அனைவரையும் இணைக்க வேண்டும். அப்படி பார்த்தா தலித் சமூகத்தில் உள்ள ஒரு பெண் தலைமை தாங்குவதுதான் இன்னும் பொருத்தமாக இருக்க முடியும். ஏன்னா இங்க ஒடுக்குமுறையில் அதிகமான பாதிப்புக்குள்ளாகி இருப்பவர்கள், பாலினத்தின் ஒடுக்குமுறையையும் சேர்த்து எதிர்கொள்ளக்கூடியவர்கள் பெண்கள். ஆக ஒரு பெண், தலித்தாக இருக்கிற ஒரு பெண் பாட்டாளி வர்க்க தலைமையை தாங்குகிற ஒரு ஆளுமையாக ஏன் இருக்கக்கூடாது என்று எழுப்புகிற கேள்வி தலித் என்பதற்காக அல்ல, பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்த ஒடுக்குமுறைக்கு கூடுதலான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதித்துவம். அதுதான் அது ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு பிரதிநிதித்துவம். ஆகவே தோழர் தணிகை செல்வன் அவர்கள் திருமாவளவனை ஒரு தலித்தாக பார்த்து அந்த அடிப்படையிலே அவர் ஏன் தலைமை தாங்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பியதாக நான் உணரவில்லை. திருமாவளவனும் பாட்டாளி வர்க்கம் என்கிற வரையறைக்குள் வருகிற ஒருவர், ஒடுக்குமுறை, கூடுதலான ஒடுக்குமுறைகளை சந்தித்த ஒரு அடையாளமாக அவர் இருக்கிறார். எனவே அவரை நம்முடைய பாட்டாளி வர்க்க அரசியல் புறந்தள்ளி விடக்கூடாது, புறக்கணித்து விடக்கூடாது என்கிற கவலையிலிருந்து அவர் முன்மொழிந்ததே தவிர மார்க்சியம் வேறு தலித்தியம் வேறு என்று அவர் அதை அணுகியதாக நான் பார்க்கவில்லை. என்னுடைய புரிதல். தோழர் தணிகை செல்வன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு மிக நெருக்கமான நட்புறவை பிற்காலத்தில் அவர் கொண்டிருந்ததற்கு அவர் சொல்லுகிற முக்கியமான காரணம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே ஏராளமான தோழர்கள் தத்துவார்த்த அடிப்படையில் விவாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அமைப்பாய் திரள்வோம் கட்டுரை தொடர்பாக என்னோடு தொலைபேசி மூலம் பல தோழர்கள் உரையாடி இருக்கிறார்கள் என்று பலமுறை மேடைகளில் அவர் பேசியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இடதுசாரி அரசியல் கூறுகள் அதிகம் தென்படுகின்றன. மார்க்சிய பார்வை இருக்கிறது
எனவே நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஊக்கப்படுத்துகிறேன். இதுதான் அவருடைய நிலைப்பாடு. ஒரு தலித் என்ற அடிப்படையில் மட்டுமே அவர் அணுகியிருந்தால் எத்தனையோ தலித் இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன, இந்திய அளவில் இருக்கின்றன. அப்படி அவர் அதை பார்க்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இடதுசாரி அரசியல் கூறுகள் தென்படுகின்றன, மேலோங்கி இருக்கின்றன. சாதாரணமான மாவட்ட நிர்வாக அடுக்கில் இருக்கிற தோழர்கள் கூட அதை விவாதிக்கக்கூடிய அளவுக்கு தெளிவு பெற்றிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது. இந்த நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் அவர் விடுதலை சிறுத்தைகளை ஊக்கப்படுத்தியதற்கான காரணம். அருமை தோழர்களே, நேரம் கடந்து நாம் தொடங்கியதற்காக வருத்தத்தை தெரிவித்து, விழிக்கிற போது தோழர் நமது கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் பெயரை உச்சரிக்கவில்லை, வருந்துகிறேன். தம்பி இளையாவையும் நான் விழிக்கவில்லை. சிந்தனை செல்வன், இளையா உள்ளிட்ட தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, தோழர் தணிகை செல்வன் அவர்கள் வெளியிட விரும்பிய நூல்களை கரிசல் பதிப்பகம் வெளியிடும். அப்போது இங்கே அமர்ந்திருக்கிற ஆளுமைகளை கட்டாய நாங்கள் அழைப்போம். குறிப்பாக ஆட்சி மாற்றமும் அடிப்படை மாற்றமும் என்கிற நூலை விரைவில் என்னுடைய அணிந்துரையோடு கொண்டு வருவோம் என்பதை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி 27ஆம் தேதி தாம்பரத்திலே நடைபெற உள்ள மாவீரரால் நிகழ்ச்சியிலும் தோழர்கள் பங்கேற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.